பிறப்புங்கிறது எல்லா வீடுகளையும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். பிறக்கின்ற குழந்தைய பார்க்க வர எல்லா உறவினர்களும் கேட்குற முதல் கேள்வி, குழந்தை நார்மல் டெலிவரியா, என்ன வெயிட்டு, குழந்தை அழுததா பிறந்தவுடனே, இப்படின்னு பல கேள்விகளால் அம்மாவை கேட்டு துளைப்பாங்க. இவர்கள் கேட்கும் பொழுது சில நேரங்களில் பிறக்கிற குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைபாட்டுடன் பிறந்தால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஷாக். முக்கியமாக அந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பார்வையிலையோ இல்லை அறிவுத்திறன்லையோ இல்லை உடல் உறுப்புகள்லையோ ஏதாவது ஒரு குறைபாட்டுடன் பிறக்கும் பொழுது நிறைய மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க. இவர்கள் என்னென்ன மாதிரியான மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாங்க, இந்த ஸ்டேஜஸை எப்படி கடந்து வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது ஒரு குறைபாட்டோட டிசபிலிட்டியோட பிறக்கும் பொழுது அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஏற்படுறது ஷாக். எப்படி எங்கள் வீட்டில் இப்படி ஒரு குழந்தை பிறந்தது, எப்படி அந்த குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டது, இந்த டிசபிலிட்டி எப்படி வந்தது அப்படிங்கிற பற்றி அவங்க ரொம்ப கவலையாகிடுவாங்க. அந்த கவலையில் அவங்க முதல்ல செய்யக்கூடியது, என்னுடைய குழந்தைக்கு இந்த குறைபாடு இல்லை. அவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, பார்வையிலையோ இல்லாட்டி காது கேட்குறதுலையோ குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்க அதை டினை பண்ணுவாங்க. இல்லை, என்னுடைய குழந்தைக்கு அந்த குறைபாடு இல்லை அப்படின்னு டினை பண்ணுவாங்க. இந்த டினையல்ங்கிற ஸ்டேஜில் யாருமே தன்னுடைய குழந்தைக்கு அந்த குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. யார் சொன்னாலும் இல்லை, என்னுடைய குழந்தைக்கு அந்த குறைபாடு இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸு யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போனால் சரியாயிடும், இந்த டாக்டரை பாருங்கள் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சொல்லும் பொழுது அதை எல்லாத்தையும் பின்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க டாக்டர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் ஷாப்பிங் பண்ணும் பொழுது இவர்கள் எந்த டாக்டர்கிட்ட போனால் எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு கவலையுடனே போய் பார்த்துட்ருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் எனக்கு இது நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க. எனக்கு மட்டும் ஏன் நடந்தது, என்னுடைய குழந்தைக்கு ஏன் இந்த டிசபிலிட்டி வந்தது அப்படிங்கிற கேள்வியுடனே இருப்பாங்க. முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னா மன அழுத்தத்துக்குள்ளே இந்த பேரண்ட்ஸ் போகிறது தான். இது பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே அவர்களை தள்ளும். இந்த குழந்தையினுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த குழந்தையை நான் எப்படி வளர்த்து கொண்டு வர போகிறேன், பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆக போகிறாங்க, அவர்களுடைய திருமணம் எப்படி இருக்கும், இப்படின்னு பல கேள்விகளால் இந்த பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க. இந்த டிப்ரெஷனுக்கு பிறகு தான் அக்செப்டன்ஸுங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே இந்த பெற்றோர்கள் நுழையிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் அக்செப்டன்ஸ் நோக்கி அவங்க போகிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களால அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை அவங்க சரி செய்ய முடியும். ஆனால் பல நேரங்களில் இவர்கள் இந்த அக்செப்டன்ஸுங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அந்த ரொம்ப டைம் எடுக்கும் பொழுது குழந்தையினுடைய வளர்ச்சி, அதற்கு கிடைக்க வேண்டிய பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுது. இதற்கு முக்கியமான காரணம் சமூகமும் அவர்களை சுற்றி இருக்க உறவினர்கள் எல்லாருமே காரணமாக இருக்காங்க. பொதுவாக எல்லாரும் அவர்களுக்கு தேவையான அளவு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்காம, உங்களுக்கு ஏன் நிறைய கேள்விகள்னாலையும் அல்லது அவர்களை நடத்துகிற விதங்களும் வெவ்வேறு விதங்களில் இருக்கும் பொழுது அவர்களால் இந்த நிலையிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பல நேரங்களில் பெற்றோர்கள் இந்த டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு காரணம் அவர்களை சுற்றி இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் சமூகமும் காரணமாக அமைஞ்சிடுறாங்க. ஸோ அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும். எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். என்ன விதமான சப்போர்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இவர்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நல்ல வழிகாட்டுதல்கள் கொடுக்கலாம், விழிப்புணர்வு கொடுக்கலாம், சரியான மருத்துவர்களை நம்ம அடையாளம் காட்டலாம்.